டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் கோவக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் செம்மையான ஒரு சைடிஷாக இருக்கும். இது நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு விரும்பவே மாட்டேங்கிறாங்க வீட்டில். ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கிற மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பீஸ் கூட மிச்சம் இருக்காது. அந்தளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இதுக்கு நிறைய மசாலாக்களை வறுத்து அரைச்சி பொடி பண்ணி ரொம்ப சிரமப்படவும் வேண்டாம். அதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த கோவக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு முதலாவது அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து பண்ணும்போது இன்னும் அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் தூளை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், இதுக்கு தேவையான காரத்தை இந்த இடத்துலையே நம்ம சேர்த்து விட்டுறலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே லேசாக வந்து கலந்து விட்டுருவோம். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் உருவி உள்ளே சேர்த்து விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு 1/4 கிலோ கோவக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல உள்ளே சேர்த்துடலாம். இந்த கோவக்காய் பொரியல் பண்ணும்போது நீல வாக்கில் வெட்டுறதை விட இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி போட்டோம்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் வதங்கி வந்துடும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ கோவக்காயை சேர்த்துட்டு அப்படியே மெதுவாக கலந்து விடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ரொம்ப அதிகமாக வேண்டாம். அந்த லேசான தீயில் அந்த எண்ணெயிலே தான் நமக்கு இந்த கோவக்காய் வந்து வதங்கி வரணும். தண்ணி எதுவும் ஊற்றி வேக விட்டுற வேண்டாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூனை மட்டும் உள்ளே சேர்த்து விட்டுறலாம். உப்பை சேர்த்து கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அது வதங்குறது இன்னும் கொஞ்சம் நமக்கு லேசாயிரும். இந்த கோவக்காய் பொரியல் நம்ம வீட்டில் பண்ணும்போது குழந்தைங்கள்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. அது சாப்பிடும்போது ஒரு மாதிரி நறுச்சுன்னு இருக்குது, வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும். அது அந்த டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஆனால் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா வதங்கி சூப்பராக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம டேஸ்ட்டுக்காக கடைசியில் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். இப்போ அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வதங்க விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து கலந்து மட்டும் விடுங்க, போதும். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு இதை வதக்கியிருக்கிறோம். நல்லா ஓரளவுக்கு ஒரு 3/4 வாசிக்கு மேலே நல்லா வதங்கி வந்திருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோடு சேர்த்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து அப்படியே மெதுவாக தூவி விட்டுருங்க. நீங்கள் கடலை மாவு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலையை லேசாக பொடி பண்ணிவிட்டு அப்படியே தூவி விட்டுருங்க. கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதை சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடலாம். நமக்கு ஒரு 3/4 வாசி தான் இப்போ வதங்கி இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வதங்கி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்க விட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது கடலை மாவை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மெதுவாக இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுகிட்டே இருந்தோம்னா அந்த கடலை மாவோட பச்சை வாசனையும் போயிடும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு அந்த கோவக்காயில் இறங்கிரும். அதை விட முக்கியமாக நம்ம ஏற்கனவே எண்ணெய் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்குறோம். ஆனால் அந்த எண்ணெய் கூட வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த கடலை மாவு சேர்த்த உடனே அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே ட்ரை ஆக்கிரும். இப்போ அவ்வளோதாங்க, நமக்கு மொத்தத்தில் 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு இந்த கோவக்காய் வறுவல் ரெடி ஆகிரும். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் அவ்வளவு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். இதை ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வெறும் வாயிலே சாப்பிட்ருவாங்க, ஸ்நாக்ஸ் மாதிரி, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது நீங்கள் 1/4 கிலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2 பேர்த்துக்கு கூட காணாதுங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு அரை கிலோ எடுத்து பண்ணிங்கன்னா ஒரு 4 பேருக்கு தாராளமாக இருக்கும். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் இதே மாதிரி ஒரு கோவக்காய் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.